சிம்பிளான ஒரு மீன் வறுவலை பார்க்கலாம். வெறும் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1.5 ஸ்பூன். 3/4 கிலோ மீனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சமையலுக்குன்னு தனியாக குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக அரைச்சி வச்சிருப்பேன் நான், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல சால்ட் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி பரட்டும் போதே நீங்கள் வந்து அதில் உப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா மீன்லாம் போட்டதுக்கு அப்புறம்னா பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கான்றதை பார்க்க முடியாது. சில பேருக்கு கவிச்ச ஸ்மெல் வர்றது பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மீன் கழுவுனதுல தண்ணி நிறைய இருக்கிறதால இந்த மாதிரி திக்கா கலக்கி ஒரு ஓரமா உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மீனா எடுத்து இந்த மாதிரி தடவி 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 ஓரமா ஊற வச்சிருக்கோங்க. நல்லா ஒரு 1 hour ஊறட்டும். இதுல எதுவுமே தேவையில்லைங்க. லெமன் ஊற்றணும்னு தேவையில்லை, மீன் வறுவல் மசாலா போடணும்னு தேவையில்லை, வெறும்னா மிளகா பொடி. இதுதான். இதை ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. கலரும் பாத்தீங்கன்னா அப்படியே சில்லி மசாலா கலர்ல அப்படியே பயங்கரமா இருக்கும். நம்ம வீட்டுல செஞ்சதுதான், ஒண்ணுமே கடையில வாங்கினது கிடையாது. மீன் மட்டும்தான் கடையில வாங்கினேன். மீனை வாங்கி சால்ட்டை போட்டு வீட்டுல இருக்க மிளகாத்தூளை போட்டு நல்லா வறுத்த எப்படி பீஸ் பீஸா வருது பாருங்க. சூப்பரான மீன் வறுவல் ரெடி.